திமுக ஆட்சி வந்து மாணவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய போதை பழக்கம், 18,000 வன்கொடுமை சட்டத்துக்கு கீழே வந்த வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அதை தவிர்த்து விவசாயிகளுக்கான கடனை தள்ளுபடி பண்ணல, மாணவர்களுக்கு கல்வி கடனை வந்து தள்ளுபடி பண்ணலை. இது போல் பல அடுக்கடுக்கான காரணங்களை சொல்லலாம். 2021, 2025 திமுக ஆட்சியில் ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமை, கஞ்சா புழக்கம், மாணவர்களுக்கு தரமான கல்வி தரல, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. கட்சி ஆளுக்குள்ளேயே இப்போ சண்டை சலசலப்புலாம் நிறைய வருது. இப்போ ஆட்சியில் சொல்லி அவங்களே ஏற்றத்தாழ்வாக பேசிக்கிறாங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு வாட்டி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அப்போ அச்சதோட நமக்கு தெரிஞ்சுது, அது எப்பயோ வச்சது நம்மளுக்கு இப்போ தான் தெரியுது. அப்போ மறுபடியும் வந்தாங்கன்னா எவ்வளோலாம் பள்ளி அடிப்பாங்கன்னா தெரியாது. அதிமுக எடப்பாடியார் வந்து ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும். 2026 தேர்தலில் பார்க்கக்கூடியனா எடப்பாடியார் ஆட்சி வந்தால் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஆட்சியாக இருக்கும்னு மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. 2026 வந்து ஐயா எடப்பாடி அவர்கள் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த தேர்தலுக்கு முந்தின தேர்தல்லையே அவர் நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்தார். 4.5 வருஷம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்தார். முன்னாடி அவர் இருந்த அந்த 4 வருஷம் ஆட்சி காலம் வந்து மக்களுக்கு நல்லதை தான் செஞ்சுருக்காரே தவிர எந்த கெடுதலும் விளைவிக்கிற மாதிரி விவசாயிகளுக்கோ இல்லை மாணவர்களுக்கோ. ஏன்னா அவர் இருந்த காலகட்டங்களில் பார்த்தோன்னா கொரோனா காலத்திலேயே மக்களுக்கு செய்யக்கூடிய எல்லாமே தரமாக போய் சேர்ந்தது. அந்த நேரத்தில் வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்கமே கிடையாது. திமுக அப்படின்ற போது கொள்ளை, அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடையாது. நடு ரோட்லேயே ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒருத்தன் தலையில் போட்டு கல்லை வச்சு அடித்து கொள்றான். இது அதிமுக ஆட்சியில் நடந்திருக்குமான்னு கேட்டால் நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அன்னைக்கு அவர் முதல் செய்தியை பார்த்தோன்னா தமிழக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல ஒரு திட்டமாக தான் அவர் கொடுப்பாரு. முதல் அவர் கையெழுத்துறது தமிழக மக்களுக்கு போய் சேரக்கூடிய திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திட்டமாக தான் முதல் கையெழுத்தே இருக்கும். ஐயா எடப்பாடி அவர்கள் திரும்பி அந்த ஆட்சிக்கு வந்தாரா சமாதானம் எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் நினைக்கிறோம். வணக்கம்ண்ணே. வணக்கம் சார். 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக எடப்பாடியார் வந்து ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும்னு. ஏன்னா எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மாணவர்களாகட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி அவர் இருந்த அந்த 4 வருஷம் ஆட்சி காலம் வந்து மக்களுக்கு நல்லதை தான் செஞ்சுருக்காரே தவிர எந்த கெடுதலும் விளைவிக்கிற மாதிரி விவசாயிகளுக்கோ இல்லை மாணவர்களுக்கோ வேலை வாய்ப்பு திட்டமாக இருக்கட்டும் இல்லை மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு பாதிப்பின்றி செஞ்சுருக்காரு. இதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட்ல இருந்த திமுக ஆட்சி வந்து மாணவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய போதை பழக்கம், 18,000 வன்கொடுமை சட்டத்துக்கு கீழே வந்த வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அதை தவிர்த்து விவசாயிகளுக்கான கடனை தள்ளுபடி பண்ணல, மாணவர்களுக்கு கல்வி கடனை வந்து தள்ளுபடி பண்ணலை. இது போல் பல அடுக்கடுக்கான காரணங்களை சொல்லலாம். நம்ம அதை தவிர்த்து இதற்கு மேலேயும் மக்கள் வந்து இந்த ஆட்சியை வந்து விரும்பலை அப்படின்றது என்னுடைய கருத்து. எடப்பாடி பழனிசாமி திரும்ப 2026 தேர்தலில் ஆட்சிக்கு வந்துட்டா அம்மாவோட ஆட்சியை அவரால் கொடுக்க முடியும்னு நம்புறீங்களா? அதாவது யாருடைய ஆட்சியும் யாராலையும் திருப்தி பண்ண முடியாது. இது வந்து ரியாலிட்டி, உண்மையான ஒரு விஷயம் இல்லையா? எம்ஜிஆருடைய ஆட்சியை வந்து கலைஞரால் தர முடியாது, கலைஞர் ஆட்சியை வந்து ஸ்டாலினால் தர முடியாது, அம்மாவுடைய ஆட்சியாக இருந்தது. ஆனால் அவருடைய ஆட்சி அவர் தரலாம் மக்களுக்கு. அதுதான் நாங்கள் விரும்புகிறோம். ஓகேண்ணா. உங்களோட தொகுதியில் வந்து டிஎம்கே வேட்பாளர் நல்லா செஞ்சிருக்காரா இல்லை ஏடிஎம்கே வேட்பாளர் நல்லா செஞ்சிருக்காரா? ஏன்னா ரெண்டு கட்சிகளும் ஆட்சி செஞ்சிருக்கு. போன இதில் வந்து கருணாநிதி தான் வந்து டி நகர் சட்டமன்றத்தினுடைய வேட்பாளராக இருந்து வெற்றி பெற்றார். மக்களுக்கு செய்யக்கூடிய எந்த நலத்திட்டங்களையும் அவர் இது வரைக்கும் திருப்திகரமாகவோ இல்லை திருப்தி தரக்கூடிய வகையிலும் எதுவுமே செஞ்சதில்லை. ஸோ அதனால தான் அவங்க கட்சியிலே அவருக்கு வேட்பாளராக நீக்கிட்டு அவருடைய அண்ணன் பையனுக்கு சீட்டை கொடுத்துருக்காங்க. அவரே வந்து மக்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் அவரை தெரியாது. அவர் அப்பாவுடைய பேரை வச்சுட்டு அவர் வந்து தெரிய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெற்றின்றது மிக குறைவு தான். ஓகே, நன்றிண்ணா. வணக்கம்ண்ணே. வணக்கம். வந்து பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலில் சிஎம்மா யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? 2026 தேர்தலில் பார்க்கக்கூடியனா எடப்பாடியார் ஆட்சி வந்தால் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஆட்சியாக இருக்கும்னு மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த 2021, 2025 திமுக ஆட்சியில் ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமை,
கஞ்சா பழக்கம், மாணவர்களுக்கு தரமான கல்வி தரல, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை இது வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை. அவங்க கொடுத்த பல திட்டங்கள் எவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, ஆனால் அந்த வாக்குறுதிகள் இது வரைக்கும் எதுவும் மக்களுக்கு போய் சரியாக போய் சேரலை. அந்தந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு தான் போய் சொத்துக்களை சேர்த்தாங்களே தவிர பொதுமக்களுக்கு சேரக்கூடிய எந்தவித பயனும் அவங்க செய்யலை. பொதுவாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னு நினச்சிங்களேன், இந்த சட்டமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா, இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ இது வரைக்கும் அந்த பொதுமக்களுக்கு எதுவுமே ஒரு நல்ல காரியங்களே செய்யலை, நல்ல திட்டங்களே எதுவும் செய்யலை. எவ்வளோ மாணவர்களே இந்த இடத்துல இருக்காங்க, சீரழிஞ்சு போயிருக்காங்க. அவங்கள நல்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல திட்டங்களை அவர் கொண்டு வரவே இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்தார் பாருங்க, 2016 2021 எம்எல்ஏ வந்தார் பாருங்க. அந்த எம்எல்ஏ இந்த தொகுதிக்கு நிறைய செஞ்சு இன்னைக்கு விளையாட்டு திட்டங்கள் மூலிமா மாணவர்களை ஊக்குவிக்கிறதோடு இல்லாமல் அவங்கள எல்லாமே வந்து நல்ல பயனடைய வச்சு இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் லெவலில் தமிழ்நாடு இல்லை இந்தியா லெவலில் போகிற அளவுக்கு கூட கொண்டு வராரு அண்ணன் டீனர் பி சத்யா அவர்கள். அவர் வந்து 2016 21 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு பயனடையக்கூடிய இன்று வரை அவர் செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பார்த்தா பொதுமக்களுக்கு கரெக்டாக போய் சேருது. பழனிசாமி 2026 எலெக்ஷன் வின் பண்ணி சிஎம் ஆயிட்டாருன்னா அவரால் சிறப்பான ஆட்சியை கொடுக்க முடியும்னு நம்புறீங்க? கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஏன்னா அவர் இருந்த காலகட்டங்களில் பார்த்தோன்னா கொரோனா காலத்திலேயே மக்களுக்கு செய்யக்கூடிய எல்லாமே தரமாக போய் சேர்ந்தது. அந்த நேரத்தில் வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்கமே கிடையாது. அந்த நேரத்துக்கு வரக்கூடிய வருமானம், தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாமே முடங்கி போயிருந்த காலத்திலேயே பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து தர மக்களுக்கும் தரமாக எல்லாருக்குமே போய் சேர்ந்தது. ஸோ அந்த காரணத்தினாலேயே எடப்பாடியார் இனி வர காலம் கூட இதோ 26 எலெக்ஷன் இதை வரப்போகிற அடுத்த மாதம், இந்த மாதம் 23 நடக்க போகிற தேர்தலில் மார்ச் 4 நடக்கக்கூடிய அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தேர்தல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அவர் வெற்றி பெற்ற அறிவிலிருந்து அன்னைக்கு அவர் முதல் செய்தியை பார்த்தோன்னா தமிழக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல ஒரு திட்டமாக தான் அவர் கொடுப்பாரு. முதல் அவர் கையெழுத்துறது தமிழக மக்களுக்கு போய் சேரக்கூடிய திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திட்டமாக தான் முதல் கையெழுத்தே இருக்கும். புரியுதுங்களா? அதனால எடப்பாடியார் வந்து சிறப்பான ஆட்சி கொடுப்பாருன்றது என்னுடைய ஆசை மட்டும் இல்லை, தமிழக மக்களாகிய அனைவருமே எதிர்பார்க்கக்கூடியது எடப்பாடியார் ஆட்சி, சிறப்பான ஆட்சி கொடுப்பாருன்ட்டு தான். ஓகேண்ணா, நன்றிண்ணா. வணக்கம்ண்ணே. வந்து பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலில் யார் சிஎம்மாக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2026 வந்து ஐயா எடப்பாடி அவர்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த தேர்தலுக்கு முந்தின தேர்தல்லையே அவர் நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்தார். 4.5 வருஷம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்தாரு. அந்த ஒரு கொரோனா டைம்லையும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு மக்களுக்கு பாதிப்பும் இல்லாமல் எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணி வச்சார். அதே மாதிரி ஆட்சி திரும்பவும் தமிழகத்தில் வரணுன்றது நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன் அப்படின்னா திமுக அப்படின்ற போது கொள்ளை, அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடையாது. நடு ரோட்லேயே ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒருத்தன் தலையில் போட்டு கல்லை வச்சு அடித்து கொள்றான். இது அதிமுக ஆட்சியில் நடந்திருக்குமான்னு கேட்டால் நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி ரயிலில், அரக்கோணம் ரயிலில் ஒரு இந்திக்காரர், ஒரு வடக்கன் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர், அவரை வந்து ஒரு ரீல்ஸ் எடுக்கிறன்ற பேரில் ஒரு 17 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு சிறுவர்கள் சேர்ந்து அவங்கள வெட்டி கொலை செய்கிறாங்க. இது அந்த அதிமுக ஆட்சி நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. இப்போ இதை வந்து தடுப்பாங்க, திமுக ஆட்சியில் தடுப்பாங்கன்னு பார்த்தா மேலும் மேலும் தொடர்ந்துட்டே தான் இருக்கு தவிர இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி எதுவுமே தெரியல. ஆனால் இதுக்கப்புறமும் எங்களுக்கு வந்து ஒரு அச்சத்தையும் ஒரு பயத்தையும் கொண்டு வருது இந்த திமுக ஆட்சி. ஏன் அப்படின்னா ஒரு நடுரோட்டில் போகும்போதும் சரி, ஒரு அசால்ட்டாக வந்து ஒருத்தரை வெட்டிட்டு போயிடுறாங்க ஒரு காரில், ஒரு கொலை அசால்ட்டாக நடக்குது. அதாவது ஒரு பிரச்சனையுமே வந்து அது வந்து எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு சம்பவமாக தான் இருக்குது. இது தொடரக்கூடாது. தமிழ்நாடுன்றது வந்து அது வந்து ஒரு சமாதானமான ஒரு மாநிலன்றது நிறைய பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த சமாதானம் எங்களுக்கு தமிழ்நாட்டில் திரும்பவும் வேணும் அப்படின்னா ஐயா எடப்பாடி அவர்கள் திரும்பி அந்த ஆட்சிக்கு வந்தாரோ அந்த சமாதானம் எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் நினைக்கிறோம். அதனால திருப்பி எடப்பாடி அவர்கள் தான் ஆட்சிக்கு வரோம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் கூட கூட்டணி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் போது ஒருத்தரோட தேவைக்கேற்பவோ அந்தந்த நேரத்துக்கேற்பவோ ஒருத்தங்க கூட்டணி வச்சுக்கிறாங்க. இப்போ இவங்க நினைச்சாங்க அப்படின்னா இவங்க வந்து அவங்களோட அடிமைன்னு சொல்லலாம். அது எந்த விதத்துலையும் வந்து அது வந்து பேச முடியாது. அவங்கவுங்க எலெக்ஷன் போது, இப்போ நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் போது கூட்டணி இல்லாமல் யாருமே ஜெயிக்க முடியாது. இப்போ திமுகவை எடுத்தால்
ஒரு கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியுமா கேட்டால் அவங்களால ஜெயிக்க முடியாது. அவங்க வந்து காங்கிரஸ் தேவைன்றதுக்காக தான் அவங்க வந்து ராகுல் காந்தி தேடி ஓடி இருக்காங்க. அப்போ இவங்க வந்து அதை அடிமைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது யாரையும் பேசுறதுக்கான இது நேரம் கிடையாது. இது வந்து இந்த வாக்குப்பதிவு முடிஞ்சு எலெக்ஷன் ஒரு ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, அன்னைக்கு தெரிஞ்சிடும் யாருக்கு அடிமையாக இருக்கு. அப்படி அவர் அடிமையாக இருந்தார் அப்படின்னா வெறும் 27 சீட்டு கொடுத்து அந்த இதை வந்து நெகோசியேஷன் பண்ணியிருக்க மாட்டார் அவர். அவங்க பிஜேபிக்காரங்க அவ்வளோ சீட்டு கேட்டாங்க, இவ்வளோ சீட்டு கேட்டாங்க. ஆனால் இவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்து அதை வந்து கரெக்டாக அவர் கொண்டு போயிட்டு இருக்காரு. அதனால யாருக்கும் அடிமை கிடையாது. அவங்கவுங்களுக்கு ஒரு திறமை இருக்குது, அதை வச்சு அவங்க முன்னுக்கு வந்துடுவாங்க. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இந்த 5 வருஷமும் மக்களுக்கு அடுத்து என்ன செய்யலாம் அவர் ஓடிட்டே தான் இருந்தார். தவிர எந்த இடத்துலையுமே வந்து அவர் வந்து ஸ்டக் ஆகி நிற்கலை. நம்ம கிட்ட ஆட்சி இல்லை, நம்ம கிட்ட அதிகாரம் இல்லை, நம்ம கிட்ட பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடங்கி போய் உட்காரல. நம்ம எலெக்ஷன்ல ஜெயிச்சோமோ ஜெயிக்கலையோ நம்மளோட கடமைன்னு ஒன்று இருக்கு, அதுல நம்ம வந்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நலத்திட்டங்களை பண்ணிட்டே தான் இருக்காரு. மக்கள் அவரை இந்த வாட்டி கண்டிப்பாக மக்கள் தேர்ந்தெடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். தேர்ந்தெடுத்து திருப்பி அவருக்கு அதிமுகவும் ஆட்சிக்கு வந்து அண்ணனும் இவரும் சத்யானனும் வந்து எம்எல்ஏ வந்தாருன்னா இன்னும் அதிகமாக தீநகர் தொகுதி மேம்படும், நிறைய நலத்திட்டங்கள் அறிவிப்பாங்க, நிறைய மக்களுக்கும் நல்லது ஒரு பயனாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, நன்றிங்களே. தெரியல ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. இந்த வருஷம் நிறைய காம்படிஷன்லாம் இருக்குது, நிறைய இது வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேலாம் வரக்கூடாது ப்ரோ சொல்லுவேன். நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த 2G ஸ்கேம்லாம் ஒன்றுலாம் நடந்ததில் 1,75,000 கோடி கிட்ட அவங்க கட்சி ஆளுக்குள்ளேயே இப்போ சண்டை சலசலப்புலாம் நிறைய வருது. இப்போ ஆட்சியில் சொல்லி அவ்வளோ இது அவங்களே ஏற்றத்தாழ்வாக பேசிக்கிறாங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு வாட்டி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அப்போ அச்சதோட நம்மளுக்கு தெரிஞ்சுது, அது எப்பயோ வச்சது நம்மளுக்கு இப்போ தான் தெரியுது. அப்போ மறுபடியும் வந்தாங்கன்னா எவ்வளோலாம் கொள்ளையடிப்பாங்கன்னா தெரியாது, பண்ண முடியாது ப்ரோ. ஆட்சி கொடுத்து பார்க்கலாம், ஆனால் அவங்க வரக்கூடாது. போகலாம் ஓட்டு, ஒருத்தவங்க ஓட்டானா இந்த வருஷம் நிறைய ஓட்டையும் அது எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்ல சர்ப்ரைஸாக தான் இருக்குமே.